யாக்கோபின் புத்திரரே, எல்லோரும் அவரிடத்தில் திரும்புங்கள். அவர் ஒருவரே நம் தேவனாகிய கர்த்தர். அவர் நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் வரப்போகிறது. உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை துதித்து அவர் நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவர் செய்த அதிசயங்களையும் அவர் அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். ஆயிரந்தலை முறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் அவர் காமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இத்தானையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி இந்த சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முடித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் காணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவர் வசனம் அவனை குடும்பித்தது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்ட விற்க சொன்னார். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினார். பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் மதிப்பதியுமாக்கினான். இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, எல்லோரும் அவரிடத்தில் திரும்புங்கள். அவர் ஒருவரே நம் தேவனாகிய கர்த்தர். அவர் நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் வரப்போகிறது. அவர் தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் மதிப்பதியுமாக்கினார். உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் அவரிடத்தில் திரும்புங்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, எல்லோரும் அவரிடத்தில் திரும்புங்கள். எல்லோரும் அவரிடத்தில் திரும்புங்கள். எல்லோரும் அவரிடத்தில் திரும்புங்கள். அவர் ஒருவரே நம் தேவனாகிய கர்த்தர். அவர் நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் வரப்போகிறது. அவர் நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் வரப்போகிறது. உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை துதித்து அவர் நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை
பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவர் செய்த அதிசயங்களையும் அவர் அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடங்கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டாரா. இயேசு அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என் ராஜாக்களுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து அகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவர் வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். இயேசுவ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, எல்லோரும் அவரிடத்தில் திரும்புங்கள்.